ஒரு ரிலேஷன்ஷிப் பெரும்பாலும் பெரிய தவறினால் உடைந்து போவதில்லை. உங்களுக்கு சரின்னு தோன்றது மற்றவருக்கு தவறு என்று தோணலாம். அதே தவறை நீங்கள் மறுபடியும் செய்யும் போது அந்த தவறை உங்களிடம் பல முறை அது தவறு, இது வேண்டாம் என்று சொல்லியும் நீங்கள் அதையே ரிப்பீட்டடா பண்ணும்போது ஒருவர் மன்னித்து கொண்டே இருக்க மற்றவர் அதே தவறை மீண்டும் மீண்டும் பண்ணும்போது அது உடைந்து போகிறது. மன்னிப்பு முதலில் வேலை செய்யும். அதற்கு அக்கௌண்டபிலிட்டி, அதாவது எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணி மறுபடியும் அந்த தவறை ரிப்பீட் பண்ணாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு கதை சொல்றேன். கணவன் மனைவி குழந்தைங்க இருந்தாங்க. குழந்தைக்கு 4 months ஒன்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும். எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி இல்ல ஏதாவது அடகு வைத்து பே பண்ணிட்டு வர சொன்னா அதை ஒழுங்கா பே பண்ணாம அவருடைய தேவைக்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு முறை இருமுறை சமாளித்தான். ஏதோ எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் மன்னித்தாள். ஆனால் இது தொடர்ந்தது. எப்ப எதற்கு காசு கொடுத்தாலும் ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்காது, இல்ல வாங்கி வர சொன்ன பொருட்கள் கரெக்டா இருக்காது. பேலன்ஸ் அமௌண்ட் எங்க, இல்ல இந்த பொருள் எங்க அப்படின்னு கேட்டா போய் எக்ஸ்கியூசஸ், சண்டை, நெக்லிஜென்சி ரிப்பீட்டடா இதையே பண்ணிட்டு இருக்கும் போது அவள் ஒருதியால் ரிலேஷன்ஷிப்பை தாங்கி கொண்டு போக முடியாது, சோர்வடைய செய்யும். இவளுக்கும் இது என்னடா ஒரு லைஃப் என்ற கொஸ்டின் மார்க் வரும். ஒரு உண்மை இல்லை, மாற்றமே இல்லாமல் மன்னித்து கொண்டே இருக்கும் போது எமோஷனலி உடைந்து போக செய்யும். இந்த மனைவியும் உடைந்து போகிறாள். பல முறை இவரின் இந்த செயலால் இவள் மனம் உடைந்திருக்கிறாள். அண்ட் உணவு இல்லாமல் இருந்திருக்கிறாள். அண்ட் குழந்தைகளுக்கு வாங்கி வர சொன்ன பொருட்கள் வாங்கி வராததால் மறுபடியும் இவள் அழுது கொண்டே போய் வாங்கி வந்திருக்கிறாள். கேட்கும் போதே கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையானது இருவரின் முயற்சி அண்ட் எமோஷனல் மெச்சூரிட்டி. இருவரும் மனம் திறந்து பேச வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுவது பெர்ஃபெக்ஷன் அல்ல. தவறு வரும். தவறு வந்தாலும் அதற்கு பொறுப்பேற்று மாற தயாராக இருப்பதுதான். மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாரி மட்டும் போதுமா இல்ல மாற்றமும் தேவையா? உங்க ரிப்ளைய கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய், டேக் கேர்.